பிப்ரவரி மாதத்திற்கு உள்ளாக நிலுவையில் உள்ள வணிக வரியை வசூலிக்க வணிக வரித்துறை அலுவலர்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பேச்சு. மதுரையில் உத்தங்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வணிக வரித்துறையில் மதுரை மற்றும் விருதுநகர் கோட்டம் பணித்திறன் ஆய்வுக் கூட்டம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வணிக வரி ஆணையாளர், கூடுதல் ஆணையாளர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி பேசுகையில், தமிழக அரசு வணிக வரித்துறைக்கு ஒதுக்கீடு செய்த வருவாயினை ஈட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். புதிய தொழில் முனைவோர்களை கண்டறிந்து வணிக வரி வருவாயை அதிகரிக்க வேண்டும். பிப்ரவரி மாதத்துக்கு உள்ளாக நிலுவையில் உள்ள வரிகள் மற்றும் புதிய வணிக வரியை வசூலிக்க வணிக வரித்துறை அலுவலர்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பேசினார். அந்த அளவில் உங்களை ஆய்வு செய்வாங்க. அவங்க மேலக்கூடிய நம்ம ஆணையத்தை சொல்லி அது போல செயலாளர் சொல்லலாம். நீங்கள் அதை தான் கண்டுபிடிச்சிருந்தீங்க. எந்த அளவுக்கு இருக்கு போகிறது தெரியல. அது மூலம் ஆணையம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட்டம் போட முடியாது. அதனால் பிப்ரவரியிலேயே அந்த அரசு இருக்கக்கூடிய வருவாயை முடிந்த அளவுக்கு நான் அதை சரி செய்யக்கூடிய பணியில் உங்கள் ஆலோசனைகளை வழங்கி அதை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் அதை அரசு நினைக்கக்கூடிய வகையில் நிதியை நான் முறையாக கொண்டு வந்த அரசுடைய அலுவலர்களை சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியம். அதை நீங்கள் எல்லாம் கவனத்தில் கொண்டு நேரடியாக